நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஒன்லைனர் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து எக்கனாமிக் ஒன்லைனர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம அதில் வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை சரிங்களா, தமிழ்நாட்டோட வேளாண்மை பற்றி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், நாட்டின் முதலாவது தேசிய வேளாண் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2000 சரிங்களா. ஸோ நாட்டின் முதலாவது தேசிய வேளாண் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2000 சரிங்களா. ஸோ உலக அளவில் வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியாவுடைய இடம் பார்த்திங்கன்னா 2வது பிளேஸில் இருக்குது. உலக அளவில் வேளாண் பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் வந்து 2வது பிளேஸில் இருக்குது. ஒரு ஹெக்டருக்கு குறைவான பரப்பில் சாகுபடி செய்வோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குறு விவசாயிகள். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 78% வந்து இருக்காங்க. சிறு விவசாயிகள் சாகுபடி செய்யும் பரப்பில் 26% சரிங்களா. சிறு விவசாயிகள் சாகுபடி செய்யும் பரப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்துக்குவோம், 26%. தமிழகத்தில் தரிசு நிலங்களின் விழுக்காடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13% இருக்குது சரிங்களா. தமிழகத்துடைய மொத்த புவியியல் பரப்பு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 1,30,33,000 ஹெக்டர்கள் சரிங்களா. அடுத்து பாருங்கள், 2014-15 ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு ஹெக்டருக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4429 கிலோகிராம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற பரப்பளவு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 57%. பயிர் செய்யப்படும் பரப்பில் பாசன வசதி பெற்ற பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57% சரிங்களா. அடுத்து பாருங்கள், தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை. தமிழகத்தின் பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது வடகிழக்கு பருவமழை. ஸோ எப்போலேருந்து எப்போன்னு பார்த்துக்கோங்க, அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு வேளாண்மைக்கு பெருமளவில் நம்பி இருப்பது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் தான். தமிழ்நாடு வேளாண்மைக்கு பெருமளவில் நம்பி இருப்பது வந்து நிலத்தடி நீர் தான் வந்து நம்பி இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அடுத்து பாருங்கள், உலகின் 5வது மழைநீர் ஏற்றுமதியாளராக உள்ள நாடு பார்த்திங்கன்னா இந்தியா தான். உலக அளவில் 5வது மழைநீர் ஏற்றுமதியாளராக உள்ள நாடு வந்து இந்தியா சரிங்களா. மழைநீர் என்னும் பதத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டோனி ஆலன். எப்போ அறிமுகப்படுத்தினான்னு பார்த்தீங்கன்னா 1990. மழைநீர் என்னும் பதத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து டோனி ஆலன் 1990. அடுத்து பாருங்கள், விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் தான் பார்த்தீங்கன்னா மழைநீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு. காவிரி ஆறுடைய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 765 கிலோமீட்டர் சரிங்களா. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு வந்து காவிரி ஆறு. ஸோ 765 கிலோமீட்டர் சரிங்களா. மொத்த பரப்பில் நெல் சாகுபடி செய்யும் பரப்பளவு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30%. மொத்த பரப்பில் நெல் சாகுபடி செய்யும் பரப்பு பார்த்திங்கன்னா 30% சரிங்களா. அடுத்து பாருங்கள், மொத்த உணவு உற்பத்தியில் நெல்லின் பங்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 62%. மொத்த உணவு உற்பத்தியில் நெல்லின் பங்கு வந்து 62%. மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா 20% சரிங்களா. உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதற்கான வயது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 15 முதல் 60 வயது வரை. உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதற்கான வயது வந்து 15 முதல் 60 வயது வரை. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ஒன்லைனர் வந்து போதும் சரிங்களா. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.